friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். என்னுடைய பூஜா ரூம் டூர் பார்க்க போறோம் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். நான் எப்படி எங்க வீட்ல பிளான் பண்ணி குட்டியோண்டு பூஜா ரூமா கட்டியிருக்கேன், அதுல எந்த மாதிரியான நான் சாமி படங்கள் வச்சிருக்கேன், எந்த மாதிரி ஐதீகங்கள்லாம் எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யறேன் அப்படின்னு பார்க்க போறோம். சோ எங்க வீட்ல வழியா எங்க ஃபேமிலி ஜெனரேஷன்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நான் இங்க ஷேர் பண்றேன். நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஏன் பூஜா ஆர்கனைசேஷன்ஸ் காமிங்க, அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த சில பேருக்காக தான் இந்த வீடியோ. சோ என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி புதுசா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வரீங்களா? பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஹாலோட டிவி கேபினெட்டுக்கு மேலே இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி வாலில் வந்து இந்த மாதிரி ஆர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குங்க. கீழே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது பூஜை அறை. இது பூஜை அறை. லெஃப்டில் ஒரு பெட்ரூம், ரைட்டில் ஒரு பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று, ஸ்மால் பெட்ரூம் ஒன்று. ஸோ பெட்ரூமில் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நார்மலாக தரை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. சாமியரை பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் இவ்வளோ மேலே இருக்குது, மேல் படியில் இருக்குது. எப்போவுமே நம்ம வீட்டை விட சாமியரை வந்து ஒரு படி மேலே தான் இருக்கணும், சமமாக மட்டமாக வைக்கக்கூடாது. சாமியாரை எப்பவுமே நம்ம வீடை விட ஒரு தளம் வந்து மேலே ஹைட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய என்ட்ரன்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலை போட்டிருக்கு. அப்புறம் மாவலை வந்து கோல்டில் இருக்கிற மாதிரி பித்தாளையில் வாங்கியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தோரணம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆர்ச் மாதிரி இருக்கே, அங்கே உள்ளே ஏதோ வெளிச்சம் அடிக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாண்ட்லியர் மாட்டிருக்கும். சாண்ட்லியர் இது நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். அழகா இந்த சாண்ட்லியர் இருக்கு. ஸோ இந்த சாண்ட்லியர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ். இதுதாங்க அந்த சாண்ட்லியர். ஸோ இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூஜை அறைக்கு 2 கதவு தான் வைக்கணும், ஒத்த கதவு வைக்கக்கூடாது. எப்பவுமே பூஜை அறைக்கு வந்து 2 கதவு இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பூஜை அறை வந்து நம்ம வீட்டு தளத்தை விட தரையை விட ஒரு தரை வந்து ஹைட்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது இது. பாயிண்ட் நம்பர் 2. அப்புறம் இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து யோசித்தேன் என்னன்னா, இந்த இடம் வரைக்கும் ஒரு லாஃப்ட் மாதிரி போட்டு இந்த இடத்த நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லாஃப்ட் மாதிரி போட்டு இதுக்கு கீழே சாமியாரை மேலே வந்து டோர் வச்சுட்டு இந்த இடத்த டோர் மாதிரி வச்சு நம்ம லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா, ஸ்பேசியஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, நம்ம குழந்தையோட டாய்ஸ்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் ரிசர்ச் பண்ணக்கூடியவர். அவர் அஸ்ட்ராலஜி சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காரு. வெப்சைட் டிசைனர் கம் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ணக்கூடியவர் அவங்க. அப்புறம் என் அம்மாவும் வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அஸ்ட்ராலஜிலாம் தெரிஞ்சவங்க. ஷீ இஸ் ஆல்சோ அன் அஸ்ட்ராலஜர். அம்மாவும் அஸ்ட்ராலஜர் அப்படின்றனால இவங்க கிட்டலாம் நான் டிஸ்கஸ் பண்ணேன். அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சாமி ரூமுக்கு மேலே கனமாக வெயிட் எதுவும் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாமி ரூமுக்கு மேலே எப்பவுமே எதுவுமே கனமாக வெயிட் வைக்கக்கூடாது சொன்னதுனால நான் மேலே வந்து அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, கிச்சனில் வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்க ஸ்பேஸை வந்து நான் வந்து லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இங்கேயும் லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா யூஸ் பண்ணக்கூடாது. சாமி அறைக்கு மேலே வெயிட் எதுவும் வைக்கக்கூடாதாம். அதுவே நான் அப்பதான் வீடு கட்டும் போது தான் கத்துக்கிட்டேன். அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி 2 கதவு வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெல்லுங்க எத்தனை பெல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில கதவு பெல் இருக்கணும். 2 கதவுக்கும் சேர்த்து நமக்கு வந்து ரெட்டப்படையில இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தம் எத்தனை வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நான் 7 வச்சிருக்கேன், இந்த பக்கம் நான் 7 வச்சிருக்கேன். ரெண்டும் சேர்த்து 14 பெல்ஸ் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. 4 3 7 4 3 7 இதுல 7 மொத்தம் 14 இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா பிவிசி டோர் தான் பண்ணிருக்கோம், பிவிசி லாட்ச் தான் போட்டிருக்கோம். ஹேண்டில்லாம் நாங்களே சூஸ் பண்ணி வாங்கினது தான். நம்பர் ஆஃப் பெல்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் ஃபுல்லா பெல் வைக்கிறதுனால வைக்கலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரும்போது எப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு தெரியாது. ஃபுல்லா பெல்ஸ் இருக்கும்போது சாமியாரை ஃபுல்லா உள்ள வந்து விசிபிளா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ஹோல்லாம் இல்லாம சாமியாரை உள்ள எல்லாம் விசிபிளா தெரியுற மாதிரி இல்லாம இது மாதிரி க்ளோஸா இருக்கிறது நல்லது. ஏன்னா யார் வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம், அவங்க சுத்தமா இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஸோ பூஜை ரொம்ப சுத்தமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ பூஜை அறைக்குள்ள போலாம்.
ஸோ பூஜை அறை டோர் திறந்துடுவேன். என் பூஜை அறை இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குவாங்க. எனக்கு வந்து பூஜை அறை ஃபுல்லாக வால் டைல்ஸ் போடணும்னு ஆசை. அதுக்கப்புறம் பெரிய கல் வச்ச பெருமாள் பாதத்தோடு இருக்கிற மாதிரி பெருமாள் வந்து வாங்கி மாட்டணும்னு ஆசை. அதெல்லாம் மாட்டணும் அப்படின்னாக்கா நான் வந்து கண்டிப்பாக ஆணி அடிக்கணும். நான் வால் டைல்ஸ்லாம் போடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறதுனால அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயுமே எந்த சாமி படமும் ஆணியே அடிக்கல. அப்படியே நான் வந்து மார்பிள் அப்படியே சாத்தி தான் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய சாமியாரை. நீட்டம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்குது. நல்லா 5 அடிக்கு அகலமான இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய குத்து விளக்கு வச்சுருக்கு. நல்லா பெரிய பெரிய குத்து விளக்கு 2 வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடுவீடு காமிக்கிறேன். இதுதான் சாமியாரை. வெளியில் மகாலட்சுமி இருக்காங்க, பிள்ளையார் இருக்காங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணியை வந்து ஒரு கிண்ணத்துல காயினும் அரிசியும் போட்டு பச்சரிசியும் போட்டு அதில் வந்து அம்மாவை உட்காத்தி வச்சிருக்கேன். இவங்க காமதேனும், துளசி மாடம், காமாட்சி அம்மன் விளக்கு, வெளியில அகல் விளக்கு மாதிரி 2 விளக்கு வச்சிருக்கேன். வெளியில குத்து விளக்கு வச்சிருக்கேன். அடுத்தது பெல் வச்சிருக்கேன். பெல்லை ஏன் இப்படி சென்டரில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சிலர் வந்து இப்படி வைக்க மாட்டாங்க. அதை நான் ஏன் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இது மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் ரீசன் நான் சொல்றேன். இது வந்து நெய் தீபம் காட்டுறது. நான் படைக்கும் போது நெய்யும் திரியும் ஊற்றி நெய் தீபம் காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். இது பஞ்ச பாத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா விபதி, குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் வச்சிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஏற்றுறது. ஊதுவத்தி ஏற்றி இதில் சொருகிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதை எடுத்து இதில் மாட்டிடலாம். ஸோ உங்களுக்கு வேஸ்ட்லாம் வந்து கீழே கொட்டாது. ஸோ கொட்டாமல் நம்ம அதை கலெக்ட் பண்ணி கீழே கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் நான் பூஜை ஆரம்பிக்கல. அதில் மேட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து கீழே வந்து கபோர்ட் கொடுத்துருவேன். இந்த கடப்பாக்கல் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா டெப்த்தாக கொடுத்துருப்பேன். இந்த 5 விளக்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா, 1 2 2 வச்சுருக்கேன் இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் அகலமாக தள்ளிட்டு நடுவில் நான் படையல் போட்டுருவேன். இந்த 2 விளக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சிருவேன். இந்த 2 விளக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன். இடையில வந்து நான் படையல் போட்டுருவேன். நல்லா ரொம்ப டெப்த். நம்ம ஸ்டவ்ல கவுண்டர் டாப்பை விட ரொம்ப டெப்த்தான வச்சிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா மார்பிளில் தான் நான் வச்சிருக்கேன். என்னுடைய வீட்டில் வந்து எல்லாமே நான் மார்பிளில் தான் போட்டிருக்கேன். ஷெல்ஃப்ஸ்லாம் டோர்ஸ் மட்டும்தான் நான் கபோர்டில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தூபக்கால் தான் இதுவும். ஆனால் இது பித்தளை தூபக்கால். இது வந்து நான் சாம்பிராணி ஏற்றுறதுக்காகவும் சாம்பிராணி போக சாமிக்கு தூபம் காட்டுறதுக்காகவும் நான் வச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார், மகாலட்சுமி, சரஸ்வதி தாயார் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்மாவதி அம்மையாரும் வெங்கடாச்சலபதி லக்ஷ்மி நாராயணனா இருக்காங்க. இவங்க 2 பேரும் மகாலட்சுமியோட. மேல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஈஸ்வரன், ஈஸ்வரி, பிள்ளையாரப்பா, முருகர் குடும்பத்தோட இருக்கக்கூடிய குடும்ப சமேதரா இருக்கக்கூடிய படம். இவங்க பச்சை கலர் புடவையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம். முருகர், வள்ளி, தேவயானை படம். இது வந்து பாத்தீங்கன்னா பிடிமண் பிடிமண் தேவதையா வச்சிருக்கேன் நான். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே எல்லா சாமி அறையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம சாமி அறையில நிறைய சாமி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்க இந்த சாமிகள்ல இவங்களுடைய அவதாரம் தான் மற்ற சாமிகள்லாம். ஸோ பெருமாளுடைய சில அவதாரங்கள் இருக்கு. நம்ம ஒரு பெருமாள் வச்சு கும்பிட்டுக்கலாம். ஈஸ்வரனுடைய நிறைய அவதாரங்கள் இருக்கு, அவங்க வச்சு கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி மகாலட்சுமியோட அவதாரம் இருக்கு, பார்வதியோட அவதாரம் இருக்கு. இது மாதிரி நிறைய அவதாரம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நான் நிறைய கிளட்டரா வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சிம்பிளா வச்சுக்கணும்னு நினைச்சேன். குழந்தை வரை வச்சிருக்கேன், அதனால நான் அதெல்லாம் வச்சுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஐடியா வீடு கட்டும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லாக வால் டைல் போடணும்னு ஆசை. இதுவுமே மேலே இருக்க ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். அதுவும் இன்னும் நல்லா அப்படி அகலமாக வந்துச்சுன்னா சாமி உள்ள பூந்து ஏதோ சாமி கும்பிடுற மாதிரி இருக்குன்றதுனால அதை நான் குட்டியாக முடிச்சுக்கிட்டேன். பாருங்க, அங்கேயும் நல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டிருக்கேன். இங்கேயும் நல்லா தொடச்சிட்டு கோலம் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வால் டைல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் ஆணி அடித்து எந்தெந்த சாமி எங்கெங்கே மாட்டணுமோ அங்கங்கே மாட்டிக்கலாம் அப்படின்னு. எல்லா சாமிக்கும் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து அந்த கருங்கல் மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீமில் தான் இருக்கும். எல்லா சாமிக்கும் ஒரே ஃப்ரேம் தான், கோல்டன் ஃப்ரேமில் இருக்கும். சாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட். எல்லா சாமியும் பேக்ரவுண்ட் ஒரே தீமில் இருக்க மாதிரி நான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம் தான். பெருமாளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் அந்த கருங்கல்ல வச்சு கட்டின மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ ஒரே மாதிரியே நான் யூஸ் பண்ணி இருந்திருப்பேன்.
இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அழகாக வால் டைல் போட்டதுக்கப்புறம் சாமி படத்தை மேலே ஏற்றிட்டு, இந்த 2 சாமி படம் இருக்காங்க இல்லையா, இவங்களையும் மேலே ஏற்றிட்டு, இந்த இடத்துல பெருசாக வந்து எனக்கு பெருசாக நல்லா பெருசாக கல்லுலேயே பெருமாள் இருப்பார். இந்த நீட்டு வாக்கில் ரெக்டாங்கிள் இல்லைங்க, இப்படி ஒரு ரெக்டாங்கிளில் உள்ள வந்து அந்த பெருமாளோட பாதம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கும் சக்கரமும் இருக்கும், சுற்றிட்டே இருக்கும் அழகாக ஸ்டோன்ஸில். அது வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசை. இப்போ வாங்கினாலும் நான் மாட்ட முடியாது, வால் டைல் போடணும். வீடு கட்டும் போதே அந்த பிளான் இருந்தது. அதை நான் எப்போ இந்த மாதிரி நான் என்னுடைய பூஜை அறையை நான் மாத்துறேனோ அப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். எப்பவுமே நான் இந்த 5 விளக்கு ஏற்றுவேனா, கீழே வந்து 2 விளக்கு இருக்கு குத்து விளக்கு, அதையும் சேர்த்து ஏற்றுவேனா கிடையாதுங்க. மேலே இருக்கக்கூடிய 2 குத்து விளக்கும் கீழே இருக்கக்கூடிய 2 குத்து விளக்கும் வந்து நான் டெய்லிலாம் ஏற்ற மாட்டேன். இன்னும் வந்து இந்த குட்டி அகல் விளக்கு மாதிரி வச்சிருக்கேன் இல்லையா வெளியில, அது மாதிரி 3 சைஸஸ்ல மீடியம் பெருசுன்னு நான் வச்சிருக்கேன். தாமரை பூ மாதிரி இருக்கும் அந்த விளக்குகள். அது எல்லாமே என்ன பண்ணுவேன்னா வாஷ் பண்ணி எடுத்து நான் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த குத்து விளக்குலாம் வெளில எடுத்து நான் சாமி கும்பிடுவேன். மற்ற நாளில் நார்மலாக காமாட்சி அம்மன் விளக்கும் அந்த 2 விளக்கு மட்டும்தாங்க, மொத்தம் 3 விளக்கு தான் நான் டெய்லி ஏற்றுவேன். அண்ட் வந்து ஊதுவத்தி வந்து டெய்லி நான் ஏற்றுவேன். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில, செவ்வாய்க்கிழமையில, பிரதோஷ வேலைகளில், அமாவாசையில் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் மட்டும் படைக்கும் போது நான் ஏற்றுவேன். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி விக்கிரகங்கள், சிலைகள் வச்சுருந்தா டெய்லி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம செஞ்சு வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யணும். நெய்வேத்தியம் செய்யறதுக்கு டெய்லி உங்களால் செய்ய முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் வீட்டில் சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கல்கண்டு வைக்கலாம், முந்திரி பருப்பு வைக்கலாம், பாதாம் வைக்கலாம், இல்லைனா திராட்சை, உலர்ந்த திராட்சை வைக்கலாம். நான் உலர்ந்த திராட்சை, கல்கண்டு, 2 கேஷ்யூநட் 3மே போட்டு வச்சிருவேன். ஈவினிங் வந்து ஷர்வினுக்கு கொஞ்சம், என் அக்கா பையனுக்கு கொஞ்சம், இல்லை யார் யார் இருக்காங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து அதை கொடுத்து காலி பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னுடைய ரூஃப் பாருங்க. ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டியூப் லைட் கொடுத்துருப்பேன். இந்த ரூம்ல வந்து நான் அந்த சைட் டியூப் லைட் வச்சிருந்தா சாமி வெளிச்சம் இருக்காது, நம்ம மேலதான் முகத்துல லைட் அடிக்கும். இந்த பக்கம் இருந்தாலும் வெளிச்சம் கம்மியா இருக்கும், இந்த பக்கம் சைட்ல நான் வச்சிருந்தாலும் வெளிச்சம் கம்மியா இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட்ல நான் லைட் கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, சாமி மேல நேரா பளிர்னு அடிக்கும், வெளிச்சமா இருக்கும். ஆனா அந்த சாமி ரூம் படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்துக்குள்ள லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சாமியோட முகம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து பளிர்னு தெரியணும், அவங்க எங்க நின்று கும்பிட்டாலும். அது உள்ள லைட் வெளிச்சம் அடிக்கிறது, வெயிலோட வெளிச்சம் ஷேட் அடிச்சு சாமியை நம்ம கண்ணார பார்த்து கும்பிட முடியாம இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரூஃப்ல சீலிங்ல நான் லைட் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணோம்னா எல்லா பக்கத்துலயும் வெளிச்சத்தை கொடுக்குது. சாமி பாருங்க எவ்வளவு பளிர்னு அழகா தெரியுறாங்க, நல்லா வெளிச்சமா தெரியுறாங்க பாருங்க. ஆப்போசிட்ல வச்சிருந்தா அந்த லைட் வெளிச்சம் வந்து இந்த கண்ணாடியில டிவில எல்லாம் உள்ள வெளிச்சம் தெரியும் பாருங்க, அந்த மாதிரி வெளிச்சம் தெரியும், சாமியை நம்மளால நிம்மதியா கும்பிட முடியாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்கோம். வால் டைல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹூக்ல வந்து எனக்கு வந்து அழகா ஒரு மணி என்னால தொங்க விடணும் அப்படின்னு ஆசை. ஒரு பெல் வந்து ஹேங் பண்ணணும், கோயில இருக்கக்கூடிய பெல் மாதிரி ஒரு பெல் ஹேங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக நான் அந்த ஹூக்கம் பிளான் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கபோர்டு இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளோ டெப்த்துக்கு இருக்கோ அவ்வளோ டெப்த்துக்கு வந்து எனக்கு 2 கபோர்டு வச்சிருக்கேன். ஒன்று வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன், மேலே ஒன்று கீழே ஒன்று 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். இல்லை ரைட்ல லெஃப்ட்ல வந்து ஃபுல்லாவுமே ஒரே கபோர்டா ஒரே ஷெல்ஃப் தான், அதை வந்து டிவைட்லாம் பண்ணல. நடுவில் டிவைட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அங்கெல்லாம் நான் வந்து கிரானைட் கல்லோ கடப்பா கல்லோலாம் நான் யூஸ் பண்ணல. அங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான் வைக்க போகிறோம், அதனால அதுக்கு வெயிட் தாங்கும், அதனால நான் பிவிசியே வச்சிருக்கேன். இந்த பிவிசிலாம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னொன்றுல காட்டுறேன். எந்த சாமி இருக்கோ இல்லையோ, முக்கியமா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய சாமி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பாரு. அவங்க வந்து நாமக்காரரா இருந்தாலும் சரி, பெருமாளை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, ஈஸ்வரனை கும்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, பிள்ளையார் வந்து எப்பவுமே எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. அப்புறம் முக்கியமா எந்த சாமியும் இல்லைனாலும் முக்கியமா ஒரு பூஜை அறைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வங்க. குலதெய்வம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஜீவராசிக்கும் ஒரு மனிதனுக்கும் கடவுள் வந்து நின்று எல்லா நேரத்திலயும் கூட கை கோர்த்து இருக்க முடியாது. அப்படின்றதுனாலதான் தாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஒரு கடவுள் மாதிரி நமக்கு. ஒரு கடவுள் வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு தாய் பாத்துக்குவாங்க. இங்க இருக்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து ஏத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படுது அப்படின்னாக்கா கடவுளே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுறோம். முதல்ல நம்ம அம்மாவுக்கு தான் துடிக்கும், நம்ம அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அடுத்துதான் கடவுளே. ஸோ ஒரு குழந்தைக்கும் தெய்வம் வந்து தாய் தான். அந்த மாதிரி நம்ம ஒரு குடும்பத்துக்கும் தாய் மாதிரி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம். எத்தனை தெய்வத்தை நம்ம வழிபட்டாலுமே, எத்தனை சாமிகளை நம்ம கும்பிட்டாலுமே, குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப 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 முக்கியங்க. நம்ம மற்ற சாமியெல்லாம் கும்பிடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை போது ஓடி வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் தான். வழி வழியா நம்மளுடைய ஃபேமிலியில கும்பிட்டுட்டு வந்து அந்த குலதெய்வம் தான் வந்து காப்பாத்துவாங்க. ஸோ நம்ம சாமி அறையில கண்டிப்பா குலதெய்வத்தோட போட்டோ இருக்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா
அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, முடியலைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். உங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயிலாண்ட குலதெய்வ கோயிலுடைய படங்கள் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிடிமண் தெய்வத்தை வச்சு கும்பிடலாம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுடைய சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்ல இருக்க எந்த பொருளையும் வீட்டுக்கு அப்படியே அள்ளிட்டு வரக்கூடாது, தவறு. ஸோ என்ன பண்ணணும், உண்டியல்ல நீங்க காசு போட்டுட்டு சாமி கோயிலுக்கு வந்து ஏதாவது பணம் எழுதி கொடுத்துட்டு சாமிக்கு வேண்டி உண்டியல்ல காசு போட்டு அந்த கோயிலுடைய பிரகாரத்துல இருந்து ஒரு புடி மண் அள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த மண்ணை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டன், பியோர் காட்டன், வெள்ளை சுத்தமான துணியில மஞ்சள் தண்ணியில நினைச்சு நல்லா காய வச்சு அந்த மஞ்சள் துணியில மூட்டை கட்டி முடிச்சு மாதிரி போட்டு வச்சிருக்கேங்க. இவங்க தான் பிடிமண் தேவதை. இவங்க தான் நம்மளுடைய குலதெய்வம். குலதெய்வத்து படம் இல்லாதவங்க, குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிடிமண் தேவதையா வச்சு நீங்க கும்பிடலாம். ரொம்ப 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 நல்லது. ஸோ நம்மளுடைய வீட்டுக்குள்ள கண்டிப்பா 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 நமக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கணும், குலதெய்வ படம் இருக்கணும். குலதெய்வ படங்கள் கிடைக்காதவங்க இந்த மாதிரி பிடிமண் தேவதையா வச்சு நீங்க கும்பிடலாம். என்கிட்ட குலதெய்வ படம் இல்ல, கிடைக்கல, அந்த கோயில்ல கிடையாது, அதனால நான் இந்த மாதிரி கும்பிடுறேன். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப 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 நல்லது நடக்கும். எல்லாமே நல்லது கிடைச்சிடும் அப்படின்னு நான் சொல்லல. நம்மளுடைய கெட்ட நேரங்களை நமக்கு கெட்டது நடக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் அந்த கெட்டதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தியும் தைரியமும் கொடுப்பாங்க. நம்மளுடைய குலதெய்வம் கூடவே இருப்பாங்க. நம்ம எல்லா கெட்ட நேரத்துலயும் நம்ம தாய் நம்ம கூட ஆறுதலா இருக்காங்களா, நல்ல நேரத்துல கெட்ட நேரத்துல, அந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வமும் நம்ம கூட ஆறுதலா இருப்பாங்க, சக்தி கொடுப்பாங்க நமக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு. என்னுடைய வீட்டுல பூஜை அறைய நான் எப்படி அழகா குட்டியோண்டு பூஜை அறைய கட்டியிருக்கேன், அதுக்குள்ள நான் எப்படி எல்லாம் சாமி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க. அண்ட் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும், குலதெய்வம் இல்லாதவங்க எப்படி எல்லாம் சாமி கும்பிடலாம் அப்படின்றதுலாம் நீங்க இந்த வீடியோல பாத்துருந்துருப்பீங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இது வந்து பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோ, பூஜா டூர் வீடியோ பார்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்ட், அதாவது பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோலயே பார்ட் 2 வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பூஜா அறைக்கு கீழே கபோர்டு இருக்கு இல்லீங்களா, சாமியை வழிபடுறதுக்கு தேவையான பொருட்களை நான் எந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோல காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சாமி படங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி சாமி படங்கள்லாம் பூஜை அறையில இருக்கணும், எந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கக்கூடாது, மஞ்சள் குங்குமம் இடுதல், இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்கான பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாளைய வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல பூஜா ஆர்கனைசேஷன்ல பூஜை டிப்ஸ் பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு பார்ட் 3 பார்ட் 4 அப்படின்னுட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூ வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ சிலருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம், பாய்.